இது வந்து ரிட்ஸ் மீட்ரு. நம்ம நிறைய ஏற்கனவே இதை ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நைட்டில் இந்த மாதிரி பிளிங்க் பண்ணி நம்ம வீடியோ எடுத்ததில்லை. ஸோ பகலில் தான் எடுத்திருக்கோம். நைட்டில் எடுக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தோன்னா பிளிங்க் ஆகுது பாருங்கள். இந்த டேக்கோமீட்டர்லேயும் பிளிங்க் ஆகுது, ஸ்பீடோமீட்டர் பிளிங்க் ஆகுது. வீவர்ஸ், இப்போ இந்த வண்டியில் உள்ள மீட்டரை ரிப்பேர் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ செக் பண்ணி பார்த்துலாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு இல்லைன்னு. ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தோன்னா அந்த பிளிங்கிங் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணி பார்த்தலாம். முன்னாடி இந்த இடத்துல பிளிங்க் ஆகும், சாரி இந்த இடத்துல வந்து ஃப்ளிக்கரிங் ஆகும் டேக்கோமீட்டரும். ஸோ இப்போ ஃப்ளிக்கரிங் ஆகுதான் பார்த்துருவோம். ஃப்ளிக்கரிங் ஆகலை, பர்ஃபெக்ட். அதே மாதிரி இங்கே முன்னாடி இந்த ஸ்பீடோமீட்டரும் முன்னாடியெல்லாம் ஃப்ளிக்கரிங் ஆகும். இப்போ ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் இருட்டில் இந்த ஃப்ளிக்கரிங் எப்படி இருக்கும் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தா இது வரைக்கும் எடுக்கல. அதனால தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ இப்போவுமே அப்படியே நைட்டில் வச்சு பார்க்கலாம், லைட் அடிக்காமல். எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் இப்போ ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ இப்போ டோரை க்ளோஸ் பண்ணிட்டேன், ஹேண்ட் பிரேக் எடுத்துட்டேன். பிறகு டோர் ஏதோ ஓப்பன் இருக்கோ, ரைட். ஸோ கடைசியாக இந்த ஒன்று பிளிங்க் ஆகுது வந்து நான் பக்கிள் போடாமல் இருக்கேன், அதாவது சீட் பக்கிள் போடாமல் இருக்கேன், அதனால் பிளிங்க் ஆகுது. ஸோ மற்றபடி எவ்ரிதிங்ஸ் ஓகே. ஏன்னா அந்த சீட் பக்கிளும் நான் போட்டுறேன். இப்போ இந்த சீட் பெல்ட்டும் போட்டுட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தோன்னா எந்த லைட்டுமே இதில் இல்லை. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் விவர்ஸ்.